ஓகே, இன்னைக்கு என்ன நம்ம கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா ஆல்பாபெட்ஸ்ல இருக்கிற 26 லெட்டர்ஸ். இந்த 26 லெட்டர்ஸ் வந்து எதுக்கு யூசஸ் ஆகுது? ஸோ வவல்ஸ் பிளஸ் கான்சனன்ட்ஸ். ஸோ இந்த வவல்ஸ் கான்சனன்ட்ஸ் சேர்ந்தது தான் நிறைய வேர்ட்ஸை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இப்போ டோட்டலாக 26 லெட்டர்ஸ் இல்லையா ஆல்பாபெட்ஸ். இந்த 26 லெட்டர்ஸ்ல எதெல்லாம் வவல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏ இ ஐ ஓ யூ. ஸோ அது என்னன்னு கேட்டீங்கன்னா வவல்ஸ். இந்த 5 லெட்டர்ஸ் என்னன்னு கேட்டா வவல்ஸ். ஏ இ ஐ ஓ யூ. ஓகேங்களா? ஸோ இந்த 5 லெட்டர் தான் வவல்ஸ் அப்படின்னு சொல்றோம். வவல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உயிர் எழுத்து. வவல்ஸ் தான் என்னமா? உயிர் எழுத்துக்கள். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் லெட்டர்ஸ் இதுக்கு வந்துருச்சு. கான்சனன்ட்ஸ் ரிமைனிங் இருக்கக்கூடிய 21 லெட்டர்ஸ். கான்சனன்ட்ஸ் வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய 21 லெட்டர்ஸ். புரிஞ்சுச்சா? சோ வவல்ஸ்னா 5 லெட்டர்ஸ், கான்சனன்ட்ஸ்னா 21 லெட்டர்ஸ். சரி, வவல்ஸ்ல நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தா உயிர் எழுத்துக்கள் சொன்னோம். கான்சனன்ட்ஸ் அப்படினா மெய் எழுத்துக்கள். கான்சனன்ட்ஸ் அப்படினா என்னமா? மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த உயிர் எழுத்துக்கள் இந்த மெய் எழுத்துக்கள் ரெண்டும் சேர்ந்து தான் நிறைய வேர்ட்ஸ் தான் நமக்கு வரும். சரிங்களா? சரி, இந்த உயிர் எழுத்துக்கள் ஏ இ ஐ ஓ யூ இருக்கு இல்லையா? இந்த ஏ இ ஐ ஓ யூல இந்த 21 லெட்டர்ஸ்ல ஏதாவது வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வரும். அது எந்த லெட்டர் வரும் அப்படின்னு கேட்டா y லெட்டர் வந்து வரும். சோ y லெட்டருக்கு மேவா வரும். சோ கான்சனன்ட்ஸ் வரும். ஓகேங்களா? லிசன். இப்போ நம்ம வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ் எது அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ இங்க வேர்ட்ஸ் கொடுத்திருக்கேன் பாருங்க. MAT mat, EGG egg, PIG pig, TOP top, BUT bud. நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா WHY white, BICYCLE bicycle, YOU U, YES yes. ஓகேங்களா? சரி, இப்போ இதுல வவல்ஸ் நம்ம எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாமா? சரி, வவல்ஸ்ல நம்ம பார்த்தோம் A E I O U அப்படினு பார்த்தோம். அப்ப A இங்க இருக்கு, அப்ப இது வவல்ஸ். E இங்க இருக்கு, இது வவல்ஸ். I இருக்கு, வவல்ஸ். O இங்க இருக்கு டாப்ல, வவல்ஸ். U இருக்கு, வவல்ஸ். சோ இதுதான் வவல்ஸ் நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சரி, இதுல எங்க வந்து கான்சனன்ட்ஸ் இருக்கு, வவல்ஸ் இருக்குன்றத இப்ப நம்ம பார்ப்போம். நான் சொல்லிட்டேன். இப்போ இங்க பாருங்க, y அப்படினு முடியுது. yன்றது yங்கற நம்ம சொல்றோம். ஆனா அந்த क्वेश्चनே பாருங்க, இங்க பாருங்க இந்த வேர்டே WHY y. அப்ப y ன்னு முடியுது. yன்றது எப்படி முடியுது? A E I O U y லாஸ்ட்ல இருக்குது இல்லையா? சோ அப்ப yன்றது லாஸ்ட் I ன்னு தான முடியுது. y நல்லா லிசன் பண்ணு. y ன்னு தான் முடியுது. yன்றது எப்படி முடியுது? I ன்னு முடியுது. அப்ப அது I கணக்கு தான். அப்ப இது வந்து என்ன நம்ம சொல்லுவோம்னா வவல்ஸ் ன்னு தான் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் பைசைக்கிள். சை I ன்னு வருதுல நடுவுல I பை சை I ன்னு வருது இல்லையா? சோ அப்ப I ன்னு வரதுனால இதுவும் என்னது? வவல்ஸ். ஓகே, இங்க பாருங்க U S. இப்போ பாரு U அப்படினு வருது. U வருது. ஆனா U ன்னு தான் வருது. A E I O U ல தான வரும். இப்போ A E I O U நம்ம பார்த்தோம். U ன்றது வவல்ஸ். ஆனா Y வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர்ல வரும்போது கான்சனன்ட்ஸ் தான் நம்ம சொல்லணும். அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர்ல நம்ம வந்து Y வந்துருச்சுனாலே கான்சனன்ட்ஸ். புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போ லிசன் பண்ணுங்க. இப்போ நவுன்னா நமக்கு தெரியும் பெயர்ச்சொல். நவுன் என்னப்பா? பெயர்ச்சொல். சோ அந்த நவுன்ன்றது எப்படி வரும்? ஒரு பர்சனா இருக்கலாம். பர்சன்ன்றது நாம. ஓகே, திங் ஏதாவது ஒரு திங்ஸா இருக்கலாம். பிளேஸ் ஏதாவது ஒரு பிளேஸா இருக்கலாம், ஊரா இருக்கலாம். அனிமலா இருக்கலாம். ஓகே, இப்போ இங்க கொடுத்திருக்காங்க grapes, cat, ram, boy, egg, ant அப்படி நம்ம கொடுத்திருக்கோம். சோ இந்த இடத்துல இது வந்து எல்லாமே ஒரு பெயர்ச்சொல். இது எல்லாமே என்னது? ஒரு பெயர்ச்சொல். அப்ப பெயர்ச்சொல்ன்றது நவுன் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஏ எங்க வரும், and எங்க வரும் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ வவல்ஸ் எங்கெல்லாம் வருதோ அங்க நம்ம என்ன போடுவோம்னா and போடுவோம். வவல்ஸ் A E I O U பார்த்தலையா? சோ அதெல்லாம் எங்க வருதோ அந்த இடத்துக்கு முன்னாடி நம்ம என்ன போடுவோம் அப்படின்னு கேட்டா and போடுவோம். ஓகேங்களா? இப்போ grapes. இப்போ A E I O U. சோ அது எங்க வருதுன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. E வந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல and egg அப்படினு சொன்னா நம்ம என்ன சொல்லுவாங்க? and சொல்லுவாங்க. அப்படி சொல்ற ரெண்டுக்கு சேர்த்து சொல்லணும். and egg எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணனும்? and egg அப்படினு சொல்லணும். அடுத்து and. அப்ப A N and
அப்படின்னு an ant அப்படின்னு நம்ம சேர்த்து சொல்லணும். ஓகேங்களா? அடுத்து b வந்து b இல்ல AEIOU ல b கிடையாது. ஸோ அதனால நம்ம a ரைட் பண்ணணும். r கிடையாது அதனால a, c கிடையாது அதனால a, g கிடையாது அதனால a. A grapes, a cat, a ram அப்படின்னு தான் நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். சரிங்களா? ஓகே. இப்போ இங்க நிறைய திங்ஸ் ரைட் பண்ணிருக்கோம். ஓகேவா? book, pencil, eraser, umbrella, orange அப்படி நம்ம ரைட் பண்ணிருக்கோம் இல்லையா? book, pencil, eraser, umbrella, orange. ஸோ இப்போ இந்த இடத்துல எங்க a வரும் எங்க and வரும் அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே. இப்போ இங்க புக் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு? b இருக்கு. அப்ப b இங்க AEIOU ல இருக்கா? இல்ல. சோ அப்ப நம்ம என்ன ரைட் பண்ணனும்னா a ரைட் பண்ணனும். நெக்ஸ்ட் ஒன் பென்சில் AEIOU ல இருக்கா? p இல்ல. அதனால a. e இருக்கு. சோ அதனால an. u இருக்கு. அதனால an. o இருக்கு. சோ அதனால an. சோ நம்ம எப்படி இந்த ப்ரொனன்சியேஷன் பண்ணுவோம்? நாம இது தனியா ரீட் பண்ண கூடாது. ஓகேவா? a book, a pencil, an eraser, an umbrella, an orange. ஸோ இப்படி தான் ரைட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.